Hi friends, welcome to my Indian Kitchen AMR channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்ல செய்யல, ஊருக்கு போயிருந்தேன் நான் வில்லேஜ்க்கு. இது எங்க வீட்டுக்காரோட ஊருக்கு போயிருந்தோம். நாங்க கிருஷ்ணகிரி கிட்ட இருக்கு. இந்த கிராமத்துக்கு போனாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா வந்து நம்ம சிட்டிலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் போய் நம்ம ஒரு 2 நாள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இயற்கையாக எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் நாங்கள் போகிறதுக்குள்ள 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிர் நட்டுன்னு பயிர் பிடிங்கின்னு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கூட நான் வந்து எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நானும் வந்து போய் பார்த்திங்கன்னா பயிர் வைக்கிறது எல்லாமே பண்ணேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது, பயிர் வைக்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க பண்ணின்னு இருக்கும் போதும் நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட போயிட்டு நானும் டாப்பு பேண்ட் போட்டுன்னு இருந்தேன். இல்லை பேண்ட்டெல்லாம் ஃபுல்லாக அவங்க சொன்னாங்க ட்ரெஸ் எல்லாம் இதாகிடும் சேராயிடும் வேண்டான்னு சொன்னாங்க. பட் ஆனால் நானும் வந்து பயிர் வைக்கிறேன், எனக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் என்ன பண்ணோம், பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் 5 மணிக்கு போனோம். அப்புறமா வந்து சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 8 மணிக்கு எங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சு வெளியில் எல்லாருமே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி 3 கல் வச்சுட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அடுப்பு வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, ஆல்ரெடி இருட்டாயிட்டு இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து இதுனா அட்லீஸ்ட் வீட்டு முன்னே கொஞ்சம் லைட் இருக்கிறனால முன்னாடி கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் லைட் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லைட் பிடிச்சிக்கின்னு ஒருத்தர் வீடியோ எடுத்துன்னு இருந்தாங்க. ஒருத்தர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 10 பேர் இருந்தோம். 10 பேருமே சேர்ந்து நாங்கள் பிரியாணி செஞ்சோம். ஒருத்தர் ஒன்று பண்ணாங்க. ஒருத்தர் நான் வந்து எல்லாமே மசாலாலாம் வந்து நான் தான் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் மஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணின்னு இருந்தாங்க. அது 2 கிலோன்றனால என்னால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களும் மிக்ஸ் பண்ணின்னு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறது வந்து எனக்கு லீவ் இருந்தால் மட்டும்தான், எனக்கு இல்லை ரக்ஷிக்கு லீவ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஊருக்கே போவோம். எனக்கு வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் லீவ் இருந்துச்சு. ஸோ ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பிரியாணி செய்யலாம் நைட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுக்காகவும், அப்புறம் வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பிரியாணி செஞ்சோம். சிக்கன் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னவே இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வில் செய்கிறதோட இந்த அடுப்பில் செய்கிறோம் பாருங்க, அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சக்கத்தாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் செய்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அது அந்த புகை அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணோம்னா நம்மளுக்கு அது வந்து பழக்கம் இருக்கும். எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை. பட் மஞ்சுக்கு கொஞ்சம் அது அவங்க அட்லீஸ்ட் அந்த அடுப்பெறி விடுறது அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து வர்றதில்ல. அப்புறம் ஈஸ்வரி வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்து அடுப்புலே தான் செய்கிறதாங்க. அவங்க ஸ்டவ் இருந்தாலும் கூட அவங்க வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலே காலையிலே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுடுவாங்க. களி ஆகட்டும் சாப்பாடாகட்டும் எல்லாமே அடுப்புலே செய்வாங்க. அதனால் பாவம் ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அந்த அடுப்பெறி விடுறது, அப்புறம் வந்து பசங்கள்லாம் வந்து ஒரு பூவரசை வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து பிடிச்சின்னு இருந்தா, இளவரசை வந்து எல்லாமே எடுத்து கொடுக்கறது செய்கிறது, இந்த மாதிரி ஒருத்தொருத்தர் ஒன்று ரக்ஷி வந்து வீடியோ எடுத்துன்னு இருந்தா. இந்த பக்கம் அந்த 2 அடுப்பு இருக்குது. இது வந்து சும்மா வச்சோம் நம்ம 3 கல். அந்த பக்கம் அவங்க அடுப்பு ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து சுடுதண்ணி காய வச்சுட்டு நம்ம இங்கே எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டோம் பிரியாணிக்கு. ஏன்னா சீக்கிரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சூப்பராக வந்து பிரியாணி பண்ணோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலை வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மஞ்சு போயிட்டு இலை கட் பண்ணி நறுத்துக்கு போனாங்க. நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உக்கார வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு தம் போட்டுட்டு பிரியாணிக்கு மூடி வச்சுட்டாங்க. தம் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு இருக்கோ இல்லையா, அந்த நெருப்பை வந்து நம்ம எடுத்து தட்டு மேலே போட்டோம்னா அந்த மேலேயும் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம வந்து வீட்டிலலாம் தம் போடுறது எப்படி போடுறோம், சிம் வச்சுருவோம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு தம் போடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கறி இருக்குது இல்லையா, அந்த அடுப்புக்கறியை வந்து நம்ம மேலே பிளேட் மேலே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு தம் போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் அந்த விறகு ஏதாவது
நெருப்பு எரிஞ்சிருந்தா அதை எடுத்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடணும். அந்த சாம்பல் மட்டும் அப்படியே விட்டுடணும். அதோட இதுதான் வந்து திருப்ப எடுத்து தட்டில் மேலே ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்கத்தாக இருக்கும். என்ன பண்ணோம், தம்மெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சுக்கு சொன்னேன், பெருசாக வாழை இலை 2 எடுத்துகிட்டு வா, எல்லோரும் லைனாக உட்கார வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம சிட்டியில் வந்து அந்த மாதிரி வீட்டில் 3 பேர் 4 பேர் மட்டும்தான் வீட்டில் உட்காந்துன்னு சாப்பிட்றோம். அது கூட எல்லாம் கரெக்டு சாப்பிட்ற டைமுக்கு யாரும் இருக்கிறதில்ல, வீட்டில் எல்லோரும் வேலை ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. இந்த மாதிரி கிராமத்தில் போகிறப்ப அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டா அதோட சந்தோஷமாக அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், சரி மஞ்சு போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கோ. அப்புறம் எல்லாம் கழுவிட்டு நம்ம தம் போட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக தம் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்துச்சு. ரொம்ப காரமும் இருக்குல்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே காரம் சாப்பிட்றோம்ல, பெங்களூரில் சாப்பிட்றோம்ல காரம் வந்து அங்கே ஊர்லலாம் வந்து காரம் கொஞ்சம் கம்மி தான் சாப்பிட்றாங்க. நான் அதனால் வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான் போட்டேன். ரொம்ப ஹெவி காரம் இல்லாமல் ரொம்ப மாதிரி மைல்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து இன்னும் நிறைய சாப்பிட்லாம். ஹெவி மசாலா போட்டால் என்னாவும் நம்மளுக்கு பிரியாணி வந்து சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் செஞ்சாலும் அவ்வளோதான், இல்லை ஹோட்டலில் கூட அவ்வளோதான். மசாலா நிறைய இருந்தால் நம்மளால பிரியாணி சாப்பிட்டோமா அந்த ஏப்ப விட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து லைட் வெயிட்டாக வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக 2 இலை போட்டுட்டு மஞ்சோட மாமா அவங்க 2 பேர், அப்புறம் மஞ்சுக்கு தாத்தா, அவங்க மாமா பசங்க, ரக்ஷி எல்லாருமே சேர்ந்து 2 இலை போட்டு நானே பரிமாறுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மஞ்சு. சரி ஆச்சின்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ எடுத்தேன். நான் வீடியோ எடுக்கிறேன், நீ வந்து எல்லாருக்கும் பரிமாறுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போட்டால் தாத்தா வந்து கொஞ்சம் போடுன்னு நினைக்கிறாங்க. மஞ்சு வந்து இல்லை சாப்பிட்டு தாத்தா, நீ வேண்டான்னா வச்சுடு, வேணும்னா நாங்கள் சாப்பிட்றோம், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க மாமாவுக்கு தாத்தாக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுன்னு இருந்தாங்க. அவங்க மாமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து களி தான் சாப்பிட்றது. ஊரில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களி தான் நல்லா சாப்பிடுவாங்க. பட் சாப்பாடெல்லாம் கம்மி. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பாடு சாப்பிட்றதே ரேரு. ஆனால் அவங்க 3 டைமும் களி கொடுத்தாலும் களி சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட அவங்களுக்கு அவ்வளோ வேலைங்க இருக்கும் அங்கே ஊரில். அந்த வேலை செஞ்சாலுமே அந்த களி சாப்பிட்றனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கே வந்து பார்த்திங்கன்னா களி தான் இருக்கிறது. சாப்பாட்டில் ஒன்றுமே இல்லை, நம்ம சும்மா டேஸ்ட்டுக்கோசரம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றோம், அவ்வளோதான். களி தான் எனக்கு களி செஞ்சுட்டு சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தாங்க. பட் ஆனால் பிரியாணின்னா பசங்க எல்லாருமே பிரியாணி விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு டைமும் இல்லை, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறது, அங்கே ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டு படுத்துடுவாங்க. ஆனால் நான் வந்து இங்கே பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் வந்து நான் கிச்சனுக்கே போவேன். எதுனா சமையல் செய்யணுன்னா 9 மணிக்கு நான் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு 9:30-10 மணிக்கு நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு இங்கே வந்து ரூಢியாக இருக்கிறது பெங்களூரில். பட் ஆனால் வந்து ஊரில் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க. ஆனால் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எஞ்சி சாணி போடுறது, கோலம் போடுறது, இது மார்கழி மாதமாக இருக்கிறதுனால டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அந்த பூசணிக்காய் பூ வருது இல்லையா, அந்த சாணியில் பூசணிக்காய் பூ வைப்பாங்க கோலத்தில் நடுவில். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே சிட்டிலலாம் நாங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு இடமும் கிடையாது, பண்ணுறதும் இல்லை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோலாம் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஆன பிறகு நெக்ஸ்ட் அந்த வீடியோ எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஊரில் எப்படியெல்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ணேன்றது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து கிராமத்துக்கே போயிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிட்டிலே பிறந்து சிட்டிலே வந்து எங்களுக்கு ஒரு கிராமம் கிடையாது, எங்களுக்கு ஊர் இல்லை, அந்த மாதிரின்றவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.